Hi friends, welcome to VDL for Autism. என் பேர் ஜீன் தாமஸ். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு 21 இயர்ஸ் டயக்னோஸ்ட் வித் ஆட்டிசம். அவளுக்கு வந்து சிவியாரிட்டி லெவலுமே கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ என் சேனலோட பேர் விடியல் ஃபார் ஆட்டிசம். இந்த நேமை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும்னா எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களுக்குமே வந்து பொதுவாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸு. இப்போ 21 வருஷமாக பாதி நாள் நான் தூங்கினதே கிடையாது. ஸோ இப்போ இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து விடுபட்டு நம்மளும் நல்லபடியாக நைட்டில் தூங்கி எல்லாரும் மாதிரி நமக்கும் பொழுது நல்லபடியாக விடணும் அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சு தான் நான் வந்து விடியல் ஃபார் ஆட்டிசம்னு நேம் பண்ணேன். 2 வயசில் என் பொண்ணுக்கு டயக்னோஸ் பண்ணோம். அப்போ வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்பீச் தெரப்பின்னு சொல்கிறாங்க, ஓடின்னு சொல்கிறாங்க, எஸ்ஐன்னு சொல்கிறாங்க, ஏவிஏ தெரப்பின்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் எஜுகேஷன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவளுக்கு வந்து எஸ்ஐ தான் தேவை. ஆனால் இங்கே வந்து நமக்கு பெங்களூரில் வந்து ஓடி தான் இருக்குது, எஸ்ஐ அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஐனா என்ன, ஓடினா என்ன, அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. ஸோ இப்போ எப்போதுமே வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எழுதணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சால் மாத்திரம்தான் நம்ம வந்து சொல்யூஷனை கரெக்டாக எழுத முடியும். அன்றைக்கி வந்து எனக்கு வந்து ப்ராப்ளமே என்னன்னு புரியல, அப்புறம் எப்படி நான் சொல்யூஷனை எழுத முடியும்? ஸோ இப்போ இந்த விடியல் ஃபார் ஆட்டிசம் மூலிமா நான் வந்து யங் பேரண்ட்ஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து இந்த நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் அவங்க வந்து அவங்க பசங்களோட ஒர்க் பண்ணும்போது கரெக்டான டைரெக்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்றத வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் படைக்கப்படுற எல்லா உயிரினங்களும் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஹியூமன் பீயிங்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த உலகத்தை உணர்றது வந்து நம்ம புலன்கள் மூலியமாக தான் உணர்றோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம், த ஆட்டிசம் சில்ட்ரன் தே see the world differently அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன டிஃப்ரென்ஸு? சென்ஸில் தான் டிஃப்ரென்ஸு, சென்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ சென்சரி இன்டிகிரேஷன் தான் வந்து கோர் ஆஸ்பெக்ட் ஃபார் ஆட்டிசம். அப்போ இந்த சென்சரி இன்டகிரேஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம பசங்கக்கிட்ட வந்து டெவலப்மெண்ட்டு நம்மளால் பார்க்க முடியும், அப்போ எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, எது லீஸ்ட் ப்ரையாரிட்டி, அது எல்லாமே பற்றி நான் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிற தமிழ் இலக்கண நூலில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், முதல் அறிவதுவே ஒற்றது அறிவே. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எல்லா உயிரினங்களுக்கும் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிற சென்ஸ் எது அப்படின்னு சொன்னால் சென்ஸ் ஆஃப் டச் தான். அப்போ இந்த சென்ஸ் ஆஃப் டச்சை வந்து நம்ம வந்து கிங் ஆஃப் சென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அதை கிங் ஆஃப் சென்சஸ், ஏன் அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சென்ஸ் ஆஃப் டச்சையோ இல்லை டக்டைல் சென்ஸையோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், பஞ்சபூத கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம 5 பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஆகாயத்தை தவிர மீதி எல்லா பூதங்களையுமே நம்ம வந்து உணர்றது வந்து இந்த தொடு உணர்வு மூலியமாக தான். இப்போ நிலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நிலத்தோட தன்மை நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து உணர்றது வந்து தொடு உணர்வு மூலியமாக தான். இப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹாட் வாட்டர் இருக்குது, கோல்டு வாட்டர் இருக்குது, ஐஸ் வாட்டர் இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது வந்து சென்ஸ் ஆஃப் டச் மூலியமாக தான். இப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ டெம்பரேச்சரையும் நம்ம வந்து சென்ஸ் ஆஃப் டச் மூலியமாக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதே இப்போ காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், வெப்ப காற்று, குளிர்ந்த காற்று, இல்லை காற்றோட வேகம். இப்போ ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காற்று வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நம்ம
சென்ஸ் ஆஃப் டச் மூலியமாக தான் நம்ம வந்து உணர்றோம். அப்போ நம்ம சென்சரி இன்டிகிரேஷன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சென்ஸ் ஆஃப் டச் ஆக்டிவேட் ஆகுதா, அது வந்து சீர்நிலையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே வந்து ஒரு மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளவு சென்ஸ் ஆஃப் டச்சில் வேரியேஷன்ஸ் கொண்டு வந்து அந்த சென்ஸ் நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஷியேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து டெவலப்மெண்ட் வரும். இப்போ இனி வரப்போகிற வீடியோ செஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு சென்ஸை பற்றியும் தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.